வணக்கம், வெல்கம் டு சுஷீல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஃப்ரைட் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்னாலே எல்லோருக்கும் பிடிக்கும். ஐஸ்கிரீமையே மேலே சுடுசுடன்னு கிறிஸ்பாகவும் உள்ள நல்ல சில்லுன்னு இருக்க மாதிரி ஃப்ரைட் ஐஸ்கிரீமா செய்து தர போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வெனிலா ஐஸ்கிரீம், ஹார்ட் ஐஸ்கிரீமாக எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ், மைதா மாவு, பொரிக்க தேவையான எண்ணெய். ஒரு கரண்டியை வெந்நீரில் விட்டு எடுத்து ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணால் ஈஸியாக வரும். இதை ஒரு பாலித்தீன் பேப்பரில் வச்சு பால் மாதிரி சுருட்டி எடுத்துப்போம். இதை ஃப்ரீசரில் 5-6 மணி நேரம் வைக்கணும். நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன். காலையில் பார்க்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்சியில் சேர்த்து 1/2 பொடிச்சு வச்சுட்டேன். நைஸாக பொடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிப்போம். ரொம்ப தண்ணியா இல்லை ரொம்ப கெட்டிமா இல்லாமல் இந்த அளவு கரைச்சிக்கோங்க. ஐஸ்கிரீம் பால் ஓவர் நைட் ஃப்ரீசரில் இருந்தது. நல்ல ஹார்டாக இருக்கு. இதை இப்போ மைதா கரைசல்ல கோட் பண்ணுவோம். அடுத்து பொடிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸ்ல கோட் பண்ணலாம். கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை இப்போ தின் பாலித்தீன் ஷீட்டில் சுருட்டி மறுபடியும் ஃப்ரீசரில் 4 மணி நேரம் அல்லது நல்லா ஹார்டாகிற வரைய வைப்போம். நாலு மணி நேரம் ஆயிடுச்சு. 2வது முறையாக ஐஸ்கிரீம் பாலை மைதா கரைசல் மற்றும் பொடிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட் பண்ணலாம். இதை பாலித்தீன் ஷீட்டில் சுற்றி 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைப்போம். இப்போ அடுப்பில் ஐஸ்கிரீம் பாலை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக நிறைய எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நேராக ஃப்ரீசர்லேருந்து ஒரு ஐஸ்கிரீம் பாலை கொண்டு ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணுவோம். 10 to 15 செகண்ட் தான் ஃப்ரை பண்ணணும். ஒரு ஐஸ்கிரீம் பாலை ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு தான் அடுத்ததை ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுக்கணும். பாருங்க, அவ்வளோதான், ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நான். மேலே கொஞ்சம் பாதாம் பிஸ்தா துண்டுகள் மற்றும் சாக்லேட் சிரப் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் க்ரீம் அல்லது செர்ரி கூட மேலே வைக்கலாம். எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே சூடாக சாப்பிட கொடுங்க. அப்போதான் வெளியில் மொறுமொறுனும் உள்ள ஐஸ்கிரீம் நல்ல சில்லுன்னு இருக்கும். இப்படி ஒரு எக்ஸாட்டிக் டிஷ் பண்ண நமக்கு 15 நிமிஷம் தான் ஆச்சு. ஃப்ரீசரில் இருந்த நேரம் தான் ஜாஸ்தி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சுஷீல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.